கண்டுபிடிப்புக்கு பின்னால் அறிவே இல்லாத சிலருடைய நட்பும் காரணமாக இருந்திருக்கிறது. அறிவே இல்லாத சிலருடைய நட்பும் காரணமாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். எப்படி ஒரு பெண், ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லட்சியத்தை அடைய முடியுமோ, அதைவிட பன்மடங்கு நட்பும் உறவும் சிலருடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மனைவி துரோகம் செய்து விட்டால் விட்டு போனால் கூட ஆத்திரப்படுகின்ற வீதம் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு நண்பன் துரோகம் செய்து விட்டு போனால் அதையே லட்சியமாக மாற்றி செய்து காட்டுவேன் என்றெல்லாம் வாழ்க்கையிலே தலைகீழாக தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொண்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். சர்வசாதாரணமான ஒன்றாக நாங்கள் நட்பை பார்த்து விட முடியாது. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்று பார்த்து விட முடியாது. அதே பெற்றோர்கள் பாருங்கள், சிறிய வயது காலங்களில் பிள்ளைகள் எல்லாம் தொடர்போடு இருப்பார்களே, அடிக்கடி சொல்லுகின்ற அட்வைஸ் தான் இருக்கும். அவனோட பழகவானா, இவனோட போகவானா, அவனோட சேரவானையே தெரியும். இது ஆளை டோட்டலியாக மாற்றிவிடும், அவருக்கு சில அத்திவாரங்களை போட்டுவிடும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அம்சம். ஆனா அந்த இளைஞர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அந்த வயசுல போனா என்ன, இப்ப நான் கெட்டா போறேன், அவனை மாதிரி நான் போறேன், அவனுக்கு பின்னால் நான் போயிடவா போறேன், எல்லாருடைய வகுப்புல இருக்கிறான், எல்லாரோட நான் பழகிற மாதிரி பழகிறேன், அவ்வளவுதானே ஒழிய எல்லாரும் போற போக்கிற நான் போக மாட்டேன் தான் அவருடைய சிந்தனை நினைக்கும், அவரது ஆளுமையில் உள்ள நம்பிக்கை நினைக்கும். ஆனா பெற்றோர்கள் தலைகீழ என்ன செய்வாங்க? அவரோட போகாத, இங்க போகாத, இப்படி வராத, அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை உணரக்கூடிய சக்தியில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். காரணம் ஆழ அகலங்கள், அதனுடைய தாக்கங்கள் சம்பந்தமான ஆழமான அறிவின்மை தான். சகோதரர்களே, ஆக முதலாவது அறிமுக விஷயத்தில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு இஸ்லாம் சில வரையறைகளை இட்டுத்தான் இருக்க வேண்டும். இஸ்லாம் சில ஒழுங்குகளை அதற்கு இட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் யோசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஷைத்தானை நண்பர்களாக எடுத்தவர்கள் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுகிறான். ஏன் அவன் நேரடியாக நரகவாதி ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டான் என்று சொல்லாமல் நட்பு என்ற முறையில் ஷைத்தானை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா நட்பு என்கின்ற முறையில் ஷைத்தானை சொல்லி காட்டுகிறான். வழிகெடுப்பதற்கு நட்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதைத்தான் அது எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. வழிகெடுப்பதற்கு நட்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதே போன்று வழிகோலுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் உத்வேகத்துக்கும் துணை புரிவதற்கும் நட்பு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு நட்பு சம்பந்தமாக முதலாவது சொல்லி தருகின்ற விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் நட்பு கொள்ள போகிறோமா, யாரோடு நாங்கள் நட்பு வைத்திருக்கிறோம், நட்பு கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற முதல் உபதேசம். வெறுமனே எங்களோடு பழகின்றவர்கள் எல்லோரையும் மதிப்பிடாமல் வாழுவதல்ல. வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எது முக்கியமான அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் மதிப்பீடு என்று சொன்னால் என்னோடு சூழ இருப்பவர்கள் யார், நான் யாரோடு பழகுகிறேன், எப்படிப்பட்ட நபர்களோடு பழகுகிறேன், எவர்களோடு ஆழமாக பழகுகிறேன், எவர்களோடு லேசாக பழகுகிறேன், இவர்களோடு நான் பல விஷயங்களை மனம் திறந்து பேசுகிறேன், இவர்களோடு குறைய பேசுகிறேன், இவர்களோடு எனது அதிகமான காலங்கள் விரும்பியோ விரும்பாமலோ போக வேண்டி இருக்கிறது, இவர்களோடு எனது அதிகமான காலங்களை நான் விரும்பி கழிக்கிறேன். இதெல்லாம் ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும். இந்த மதிப்பீடு ஒரு மனிதனுடைய எழுதி அல்ல, மனதிலே இருக்க வேண்டும். இந்த மதிப்பீடு இல்லாத பொழுது ஒரு மனிதன் வழிகெடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பல சிந்தனைகளால் அவன் தாக்கப்பட்டு தான் போகின்ற திசைகள் மாறி போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், வியாபார துறையில் உள்ளவர்கள் கூட இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், சாதாரணமாக குறிப்பாக இளைஞர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னோடு பழகின்றவர்கள் யார், நான் யாரோடு பழகுகிறேன், சிலவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ சிலரோடு பழகியே ஆக வேண்டும் என்று இருக்கும். எப்படி நான் அவர்களோடு நடந்து கொள்கிறேன் என்ற மதிப்பீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் இலா மை யுகாலில். நபியர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் தனது சகோதரனது மார்க்கத்திலே இருக்கிறான். ஒரு மனிதன் தனது சகோதரனது மார்க்கத்திலே இருக்கிறான். எனவே தான் யாரோடு நட்போடு இருக்கிறேன் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும். தனது நண்பனது மார்க்கத்திலே இருக்கிறான். ஒரு மனிதன் தனது நண்பனது மார்க்கத்திலே இருக்கிறான். எனவே தான் யாரோடு நட்பு கொள்கிறேன் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தான் தனது மார்க்கத்திலே இருக்கிறான் என்று சொன்னாமல், யாருடைய அடுத்த சகோதரருடைய மார்க்கத்தில் தான் நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோமோ அவரது போக்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல் மர்உ மஅ மன் அஹப்ப என்று சொன்னார்கள். சொர்க்கத்திலே
நீங்கள் விரும்பியவர்களோடு தான் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க யாரை விரும்புறீங்கன்னு பார்த்துக்கங்க. உலகத்துல நரகத்துக்கு போற ஒரு ஆளை விரும்புறீங்களா, சொர்க்கத்திற்கு போற ஒருவரை நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு தான் இருப்பீர்கள் சொர்க்கத்திலேன்னா. நல்லவரை விரும்பினா நீங்க சொர்க்கம் போவீங்க. மோசமானவர்களாக இருந்தால், தவறாக இருந்தால் நீங்களும் அதே பக்கம் தான் என்ன செய்வீர்கள், இழுபடுவீர்கள் என்பது அர்த்தம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு மிகப்பெரிய உபதேசம். நட்பு என்ற விஷயத்தில் நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம், உறவு வைத்திருக்கிறோம் என்பதை ஆழமாக சரியாக தீர்மானித்திருக்க வேண்டும். மற்றவர்களை அவர்களைத்தான் எங்களை அதாவது இந்த கையளவுக்கு அடுத்த பகுதிக்கு அனுமதிக்க வேண்டும். இதுக்கு உள்ளுக்க வாரன்னு சொன்னா அவர் உண்மையான நண்பராக என்றதை எங்கள்கிட்ட என்ன செய்யணும், ஒரு மதிப்பிரிக்கணும். இல்லைன்னா எல்லாம் கைக்கு அங்கல தான் இருக்கணும், எல்லாமே கைக்கு அங்கல தான் இருக்கணும். முகத்துல குத்துற இடத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வைத்து விடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய உபதேசம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறார்கள். நல்ல நட்பு கெட்ட நட்புக்கு நபி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வஸ்ஸு, ரெண்டையும் சொல்கிறார்கள். வ மஸலுல் ஜலீஸி ஸு, நல்ல நண்பர்களுக்கு உதாரணம், நல்ல தோழனுக்கு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஹாமிலி மிஸ்க், அதாவது வாசனை திரவியங்கள் கஸ்தூரியை சுமந்து விற்க செல்லுகிறானே அவனுடைய உதாரணம் தான் நல்ல நட்புக்கு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள். இப்போ உதாரணமாக நம்மளுக்கு பக்கத்திலே உள்ளவர் ஒரு அத்தர் வியாபாரியாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் அப்படியே உதாரணம் காட்டுறாங்க. யாருக்கு? நல்ல நட்புக்கு. பக்கத்தில் உள்ளவர் என்னது, ஒரு அத்தர் விற்கிறவராக இருந்தால் வைங்கள, அத்தர் விற்கிறவர்கிட்ட நாங்கள் போகிறோம், 2-3 வேலை செய்வோம். பணம் கொடுத்து அந்த அத்தரை வாசனையை நாம் என்ன செய்வோம், வாங்குவோம். வாங்கினா என்ன செய்யும், மிகப்பெரிய பெருமதி, மிகப்பெரிய வாசம், மிக நீண்ட காலத்துக்கான வாசத்தை நம்ம வாங்கிட்டோம்னு அர்த்தம். எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்கெல்லாம் வசதி இல்லை, அதுக்கெல்லாம் யோசனையே இல்லை என்றிருந்தால் அவன் என்ன செய்வான், நம்ம போனதுக்காக வேண்டி எதுக்கும் பாருங்கன்னு பூசி விடுவான். இதை பூசுவான், மற்றதை பூசுவான், பாருங்கன்னு பூசுவான். 2-3 நாளைக்காவது நிற்கும். அது 2-3 நாளைக்காவது அந்த வாசம் என்ன செய்யும், நிற்கும். நீங்க வாங்கல எடுக்கல, ஆனா இலவசமாவது என்ன செஞ்சிருவான், அது ஒரு இதுக்காக வேண்டி பூசி விடுவான், வாசத்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி. ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, நீங்க அரை மணித்தியால அங்களுக்கு அதை கதைப்பீங்க, வானவண்டாவது என்ன செய்வீங்க, கதைப்பீங்க, அல்ல வேறொன்றுக்காவது பேசுவீங்க. அந்த நிமிடத்திலாவது உங்களுக்கு வாசனை என்ன செய்யலாம், நுகரலாம். வெளியே போனா கூட மற்றவனுக்கு என்ன செய்யும், 1-2 வாசம் அடிக்கும். இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம். இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்று நபியர்கள் சொன்னார்கள். எப்படியாவது ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. நீங்க அவருடைய நல்ல பண்புகளை கவர நினைத்தீர்கள் என்றால், அவன் வழியிலே செல்ல நினைத்தீர்கள் என்றால், அவனது நல்ல குணங்களையும் நல்ல முறைகளையும் நல்ல ஒழுங்குகளையும் நல்ல அதாவது நல்ல அந்த பண்புகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள நினைத்தீர்கள் என்றால் அது மிகவும் சிறந்த அமைப்பில் இருக்கும். இல்ல அதை பத்தி பேசிக்கொண்டீங்க என்று சொன்னால், பரிமாறிக்கொண்டீர்கள் என்றால் அது அந்த அளவுக்கு தாக்கமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாது விட்டாலும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க, ஒன்றுமே இல்லாது விட்டாலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், ஒரு நல்ல உறவோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதான் அத்தர் வியாபாரிக்கு உதாரணம் என்று சொன்னார்கள். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது உலகிலே ஊதுகின்ற பொற்கொல்லனுடைய உதாரணம். கனாஃபிகில் கீரி, எப்படி உலகிலே ஓதுகின்ற பொற்கொல்லனுக்குரிய உதாரணம் என்று சொன்னார்கள். நீங்க அங்க போய் என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு பாதிப்புக்குள்ளாகுவீங்க. நீங்க அவன்கிட்ட போய் ஒரு நீண்ட நேரம் இருந்து ஏதாவது வாங்குறதுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களோட என்ன செஞ்சிருவான், ஏதோ அடிப்படையில் உங்களே நாசமாக்கிடுவான். அந்த இடத்துல நீங்க நின்றீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துக்கு போனா தெரியும் உங்களுக்கு, உங்களோட உடுப்புல ஒரு பாதிப்பு ஏற்படுத்து. ஒழுங்கா அது அவன் பக்கத்தில் நீங்க போய் நின்றீங்கன்னு வைங்களேன், ஒன்றோ உடுப்புல பாதிப்பு ஏற்படுத்தும், உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏதாவது ஒன்று செய்யும். விளங்கிட்டா? ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே நீங்க அது நடக்கவில்லையா, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றீங்கன்னு வைங்களேன், அவருடைய வாசத்தையாவது என்ன செய்வீங்க, உணர்வீங்க. அவருடைய வாசம் உங்களோட உடம்புல என்ன செய்யும், படத்தான் செய்யும். போற வழியிலெல்லாம் அவருடைய வாசம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உங்களோட உடுப்பையும் என்ன செய்யும், அது சில வேளை பாதிக்கத்தான் செய்யும். எப்படியாக இருந்தாலும் ஒன்றுமே நடக்காது விட்டாலும் நல்ல சுமத்துட்டு நீங்க போறதுக்கு எதுவும் இல்லை அவன்கிட்ட. அவன் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்கொல்லனை அப்படின்னா என்னது, இந்த பொற்கொல்லன் தொழிலெல்லாம் கூடாதுன்னு சொல்ல வரல. அதுல உதாரணம் என்னன்னு சொன்னால், பாதிப்பு என்ற உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் உடுப்பு பாதிக்கும், வாசம் என்ற அடிப்படையிலாவது மாறும், அல்லது என்னது நல்ல எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, அது எடுக்க போற இரும்பு மட்டும் உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கு, அவ்வளவுதான். வேற சப்ஜெக்ட்ல எதுவுமே என்னது எந்த பிரயோஜனமும் இருக்காது. சகோதரர்களே, இங்கே நாங்கள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்றால்,
நட்பு நல்ல நட்பு கெட்ட நட்பு என்றதுக்குரிய தாக்கத்தை சொல்லி காட்டுறாங்க. நல்ல நட்பு கெட்ட